முத்து மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ரோஹிணி, வித்யா இவங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தர் தான் தாத்தா கடையில் போயிட்டு மொபைலை போட்டிருக்காங்க. அது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ரோஹிணியோட ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. வித்யாவோட ஃபோட்டோ மட்டும் இல்லை. நீ வித்யாவை போய் சந்திச்சு எப்படியாவது ஒரு ஃபோட்டோ மட்டும் கொண்டு வா அப்படின்ட்டு மீனாவை அனுப்பி வைக்கிறாரு. மீனா வித்யா வீட்டுக்கு போயிட்டு கேஷுவலாக பேசிக்கிட்டே, நீங்கள் பேசும்போது ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன் பாருங்களேன் அப்படின்ட்டு மொபைல் எடுத்து வித்யாவை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதை பத்திரமா கொண்டு வந்து முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த 2 ஃபோட்டோவையும் முத்து அந்த தாத்தாவோட சொந்தக்காரங்களுக்கு அனுப்பி வைக்கிறாரு. தாத்தா கிட்ட இதை காட்டி அந்த மொபைலை யார் கடையில் போட்டது அப்படின்ட்டு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. நான் வெளியில் இருக்கிறேன். நான் வீட்டுக்கு போகிறதுக்கு 2 நாள் ஆகும். நான் 2 நாள் கழித்து கண்டிப்பாக கேட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த சொந்தக்காரர் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ரோஹிணி வீட்டில் தனியாக இருட்டுக்குள்ளே நிற்கிறாங்க. வீட்டில் யாருமே இல்லை. அந்த வீட்டில் மூலையில் இருட்டுக்குள்ளே தலையை விரித்து போட்டுக்கிட்டு மீனா நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த உருவம் வேகமாக வந்து ரோஹிணி கையை பிடிச்சி முறுக்கி பயங்கரமாக அடிக்குது. வலி தாங்க முடியாமல் ரோஹிணி கத்துறாங்க. என்னை விட்டுடு, என்னை அடிக்காத அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே பெட்டில் எழுந்திரிச்சு உட்காடுறாங்க. பக்கத்தில் மனோஜ் இருக்கார். இதையெல்லாம் பார்த்து பயந்து போன மனோஜ் ஒரு மொபைல் எடுத்து எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வைக்கிறாரு. அடுத்த சீனில் தாத்தா முத்துக்கு ஃபோன் பண்ணி வித்யா தான் கடையில் ஃபோனை போட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறாரு. அந்த ஃபோன் எடுத்துக்கிட்டு முத்து நேராக வித்யா வீட்டுக்கு போகிறாரு. வித்யா கிட்ட ரோஹிணி பற்றின உண்மைகளை கேட்குறாரு. முதல்ல சொல்ல தயங்கிய வித்யா வேறு வழி இல்லாமல் எல்லா உண்மையையும் சொல்லி உடைக்கிறாங்க.